தோடுடைய செவியல் விடை ஏறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலராள் உனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் நன்றே நீர் பரந்த நிமிர் புன்சடை மேல் ஊர் நிழாவென் மதிசூடி ஏற்பரந்த இனவெல்வலை சோர என் உள்ளம் கவர் கள்வன் ஊர் பரந்த உலகின் முதல் ஆகிய ஊரூர் இது என்ன பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே மறை கழந்த ஒளி பாடலோடு ஆடலராகி மழு ஏந்தி இறை கலந்த இனவெல்வலை சோர என் உள்ளம் கவர் கள்வன் கரை கலந்த கடியார் பொழில் நீடுய சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் நன்றே அருநெறிய மறை வல்ல முனி அகல் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொழ்வினை தீதல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொழ்வினை தீதல் எளிதாமே தொழ்வினை தீதல் எளிதாமே திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஸ்மலதா பேசுகிறேன். இந்த பாடல் பாடினோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன நிகழ்வு, எந்த தளத்தோட நிகழ்வு பார்க்கவிருக்கிறோம்னு. ஆமாங்க, சீர்காழியில் நடந்த நிகழ்வை தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். திருஞான சம்பந்தனுடைய தந்தையார் தன்னோட 3 வயது பாலகன் குளக்கரையில் பால் ஒரு பக்கம் ஒழுகிருக்கு, இது யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சை மிரட்டுற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ரொம்ப அழகாக 3 வயது பாலகன் சீர்காழி அந்த கோபுரத்தை காமிச்சு இப்படி இந்த மாதிரி இருந்த இறைவன் எனக்கு பால் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அற்புதமாக இந்த தோடுடைய செவியன் எப்படியெல்லாம் இருந்தாங்க, எப்படி பார்த்தாங்கங்கிறத அற்புதமாக முதல் திருமுறையில் வரும் முதல் பாடல் திருஞான சம்பந்தர் அருளிய இந்த நிகழ்வு, இந்த முளைப்பால் இறைவன் முளைப்பால் கொடுத்த அந்த அற்புதமான நிகழ்வோட நிழல் பதிவு தான் நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். இது சீர்காழி திருத்தலத்தில் வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வு. இந்த நிகழ்வில் ரொம்ப அற்புதமாக திருமுளைப்பால் அந்த திருவிழாவோட அற்புதமான விளக்க உரையை தர்மயாதினம் 27வது குருமகா சன்னிதானம் மிக அற்புதமாக விளக்கியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து எம்பெருமானுடைய தீபார்த்தனை பஞ்சபுராணம் ஓதுவாமூர்த்திகள் பஞ்சபுராணம் பாட நிறைவாக இந்த ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு ஓதுவா மூர்த்திகளுக்கும் சிவாச்சாரியார்களுக்கும் சிறப்பு செய்வாங்க. அது மாதிரி இன்று சிதம்பரம் தியாக செல்வமுத்துக்குமார சுவாமி ஓதுவாருக்கு திருமுறை கலாநிதி அப்படிங்கிற பட்டம் அளித்து பொன்னாடை போர்த்தி பணமுடிப்பு வழங்கி ஆசி அருளிய நிகழ்வு இந்த பதிவோட நிறைவு நிகழ்வாக நாம் பார்க்கவிருக்கிறோம். எனக்கும் இதில் ஒரு பெருமை இந்த பதிவேற்றதில். நான் ஐயா கிட்ட நானும் படிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்கள் ஐயா சிதம்பரம் கோவில் தான் இருக்காங்க. சிதம்பரம் கோவிலில் ஓதுவாமூர்த்தியாக ஐயா பணியாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ இசைப்பள்ளி ஆசிரியராக ஐயா பணியாற்றிக்கொண்டு நிறைய திருத்தலங்களுக்கு இது போன்று விழாக்கள்லாம் அற்புதமாக
திருமுறை பாடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய மகனும் ரொம்ப அற்புதமாக பன்னிசை அற்புதமாக பாடுவார். இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வை எனது சேனலில் பதிவிடுவது எனக்கு மிகுந்த சந்தோஷம். என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா, திருச்சிற்றம்பலம். தடுத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மறந்தழுத சீத வலவயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமரல் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். எல்லாம் அல்ல செந்தமிழ் சொப்பநாத பெருமானுடைய திருவள்ளையும் கருமையாதின குருமணிகளினுடைய திருவள்ளையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். நாமெல்லாம் நீதி பெறுவதற்காக இப்பூவுலகில் அவதரித்து சைவத்தையும் திருநீற்றினுடைய ஒளியையும் பரப்பியவர் ஞானசம்பந்த பெருமான். அருவான்முனை நாயன்மார்களில் சிறு வயதிலேயே ஞானம் பெற்றதினால் இவரை ஞான சம்பந்தர் என்று அழைத்தார்கள். ஞானத்தின் திருக்குருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் திசையற்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் செய்தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்களிப்பக் கண்டார்கள் என்று சொன்னார். ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கம் வேதம் தழைக்க வேண்டும், சைவம் உலகில் நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். வேதத்தை மதிக்காத நாடு சிறப்பாக இருக்காது. வேதத்தை விட்டு அறம் இல்லை என்று நமக்கு திருமூலர் அறிவிக்கின்றார். வேதம் நிறைந்த நாடு என்று நம்முடைய பாரத நாட்டை பாரதி சொல்லுவார். நாம் எங்கே பிறக்க வேண்டும் என்பதற்கு சாத்திராசிரியர் அருணதி சிவாச்சாரியார் சொல்கிறார், எங்கெல்லாம் பிறக்கக்கூடாதுன்னு சொன்னார். நான்மறை பயிலா நாட்டில் பிறவுகள் ஒழிந்து இக்கு புண்ணியத்தால் சைவமாம் சமயம் சாகர் உள்பெறல் அறிந்து. அதனால நம்ம காடுகளிலேயோ மணல் பாலைவனத்திலேயோ அல்லது அயல் நாடுகளிலேயோ போய் பிறக்காமல் நாம் இந்த பாரத தேசத்தில் வேதம் தோன்றிய இடத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். அதனால் நாம் புண்ணியம் செய்தவர்களாக இருக்கின்றோம். வேதம் பூசித்த ஊர்கள் பல தலங்கள் இருக்கின்றது. புல் இருக்கு வேலூர். அதனால வேதத்தை தான் நாம் பிரதானமாக கொள்ள வேண்டும். ஆனால் வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், சாத்திரம், புராணம், திருமுறை, சாத்திரம் என்ற ட்ரெடிஷ்னல் அந்த வரிசையில் தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் உலகெங்கும் பரவி இருக்கிறது. அதனால வேதத்தை நாம் போற்ற தவறினால் நாம் நீதியை ஒழுங்காக கடைபிடிக்கவில்லை என்று பொருள். நீதியை கடைபிடிக்க வேண்டுமேயானால் வேதத்தை போற்ற வேண்டும். அதை நிறுவுவதற்காகத்தான் ஞானசம்பந்த பிள்ளையார் அவதாரம் செய்தார். இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திரம் மிக உயர்ந்த நட்சத்திரம். திருவாதிரையில் தான் ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் திருமுனைப்பால் உண்டது. இதற்காக ஒரு பதிகமே இருக்கிறது. ஆதிரை நாளாய் அதுவண்ணம் என்று சேக்கிழார் பெருமான் சித்திரை மாதம் திருவாதிரையில் தொடங்கி அடுத்த வருடம் சித்திரையில் திருவாதிரையில் தான் பெரிய புராணத்தை அரங்கேற்றம் செய்தார் சிதம்பரத்திலே. அதனால் இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிக உன்னதமான நட்சத்திரம். இந்த நாளில் ஞானசம்பந்த பெருமான் சிறு குழந்தையாக இருக்கின்ற போது தந்தையாரோடன் இங்கே திருமணம் ஆவதற்காக இந்த திருமதீர்க்க படத்திலே வருகின்றார். அவருடைய தந்தையார் நானும் வர வேண்டும் என்று அடம்பிடிக்கிறார். எவ்வளவு சொல்லியும், ஏன்னா அவருக்கு அந்த ஞானம் கிடைக்க வேண்டிய தருணம் வந்திருக்கிறது.
வர வேண்டும் என்பதனால் சரி வா என்று அழைத்து வருகிறார். கரையிலே விட்டுவிட்டு இவர் அந்த நீரிலே மூழ்கி மந்திரங்களை ஜெபித்து அவர் நீராடி கொண்டிருக்கிறார். தந்தையாரை காணவில்லையே என்று சிறு குழந்தை அழுதது. அப்பொழுது இறைவன் தாயானவன் அல்லவா, அதனால பால் இணைந்தூற்றும் தாயினும் சால பரிந்துணி என்று சொன்னார். தாயினும் நல்ல அடியார் என்று தம் அடியார் போற்றி செய்ப்ப என்று சொல்வதற்கு நாங்கள் ஞானசம்பந்த பிள்ளையார் அம்மே அப்பே என்று அழுதது. உடனே இறைவன் அம்மையை நோக்கி தன்னுடைய நிலைப்பாடை ஒரு கிண்ணத்தில் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டார். சிவனடியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் பொங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய விஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். இந்த பால இன்னடிசில் பருவன்னு அவர் சிவஞானத்து இன்னமுதை உழைத்து அருளி என்று சொல்கிறார். அதனால்தான் மடங்கள்ல எல்லா இடத்துலையும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி மடங்களில் சாப்பாடு போட்டோம்னா அங்கே ஞானம் கலந்து இருக்கிறது. அங்கே ஆசீர்வாதத்தில் சொல்லுகின்ற போது சொல்வார்கள், மாகேஸ்வர பூசை சிறப்பாக நடக்கத்தக்கதாக திருவிழா கிடைக்க, மாகேஸ்வர பூசை செய்து வைக்கும் பக்த ஜனங்களுக்கு சிவஞானமும் தீர்க்காயுமும் மென்மேறி பெருக உண்டாகுவதாக திருவிழா கிடைக்க. அதனால மடங்கள் கோயில்கள்ல இருக்கிறது அது பிரசாதம். அதனால சாமி உத்தரவின் பேரில் அம்மையார் கொடுத்த திருமுறைப்பால் அது சிவஞானத்து இன்னமுது. அதனால அது மிக உயர்ந்தது, அதுவே நமக்கு கிடைத்தது. அதனால ஞானசம்பந்த பெருமான் அந்த பெயர் தாங்கியவர்களுக்கே கிடைக்கும் போல புரியான சம்பந்தருக்கும் சிவகாமி அம்மையின் மூலமாக பாயாசத்தை கொடுத்தனுப்பினார் சாமி நடராஜன். அவர் அதை உண்ட பிறகு அவருக்கு அந்த சமாதி நிலை கூடியது. அதனால 2 ஞான சம்பந்தருக்கும் அது கிடைத்தது. சைவம் தடைப்பதற்காக தோன்றியவர்கள் 3 ஞான சம்பந்தர்கள்: திருஞான சம்பந்தர், புரிஞான சம்பந்தர், மதஞான சம்பந்தர், புரிஞான சம்பந்தர். சாத்திர ஆசிரியரும் கோய்த்தொழி ஆசிரியரும் திருமணங்கள் முதல்வருமாக 3 ஞான சம்பந்தங்களும் நம்முடைய நாட்டிலே தோன்றி சைவத்தை வளர்த்திருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் சோழ நாட்டிலே தோன்றி பாண்டிய நாட்டிலே சென்று சைவத்தை வளர்த்தார். அவருடைய நோக்கம் அதுதான். பாண்டிய நாடு இப்படி சமன் சமயம் தலைப்பூட்டி அமன் சமயம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. திருநீற்று பூசுவார் கண்டு முட்டு கேட்டு முட்டு என்று அரசு சட்டம் இயற்றுகிறது. அதனால் இதற்கு ஒரு முடிவு தெரிய வேண்டும் என்று சிவபாதையர் சாமியிடம் போய் விண்ணப்பிக்கிறார். அதே நேரத்தில் அம்மையாரும் நமக்கு ஒரு தவப்புதல்வன் வேண்டும் என்று இருவரும் ஒரே நேரத்தில் வேண்டுகிறார்கள். அதனால் ஞானசம்பந்த பெருமான் தோன்று கொண்டார். 16 குறிகளை நமக்கு சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். அசைவில் செழும் தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறைகளில் திசையணக்கின் பெருமையெல்லாம் திருப்தி செய்ய வென்றேறு என்று பாலராவாயன் அவதரித்ததனுடைய நோக்கத்தை காட்டுகிறார். அந்த வகையிலே வேதநெறி தடைத்துவங்க இது சைவத்துறை விளங்கியவர் ஞானசம்பந்த பிள்ளையார். ஒரு பூம்பாண்டிய மன்னனாக இருந்த மன்னனை திருத்தி இண்டசை நெடுமாற நாயனாராக மாற்றிய பெருமை ஞானசம்பந்த பெருமானுக்கு இருந்தது. அமன் சமணமாக விளங்கிய பாண்டிய நாட்டை அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கிரமித்த அப்பா என்று சொன்னதற்கு இணங்க பாண்டிய நாட்டை சிவலோகமாக மாற்றிய பெருமை ஞானசம்பந்த பெருமானுக்கு இருந்தது. ஒருத்தவங்கள எதிரிகளை நேரடியாக கொல்லக்கூடாது, அவன் உயிரோட வச்சுன்னா கொல்லணும். ஞானசம்பந்த பெருமான் இந்த புத்தியை நம்ம கையேறப்படுத்தி கொடுத்தார். ஏன்னா இந்த சேர் நெடுமாறன் இவர் தங்கியிருந்த இடத்திற்கு தீ வைத்தார். ஆனால் அவர் உடனே வேகமா போய் அவன் காட்ட வேண்டும் என்று சாப்பிட்டா உடனே பத்தி இருப்பார், போயிருப்பான் ஆளு. ஆனா அவன் நிறுத்தி திருத்த வேண்டும். அதோட அம்மையார் மங்கையர்க்கரசியார் அவங்க சோழ நாட்டில் இருந்து சென்ற பெண். அதனால
முத்திந்தாள் வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினியும் இயங்க பற்றியார் என்ற பாண்டிமாதேவி என்பார் ஞானசம்பந்த பிள்ளையார். அதனால இந்த அம்மையாருடைய மங்கையர் திருமாங்கல்யம் காக்கப்பட வேண்டும், அவனை திருத்த வேண்டும். ஏன்னா நம்முடைய சமயம் யாரையுமே அழிப்பதற்காக சொல்ல. இப்போ நமது சமயம் வந்து பிளாஸ்டிக் பொருள் மாதிரி, அதை பொறுக்கணும்னா ஒரு பொருள் இன்னொன்று பிளாஸ்டிக்காக தான் இருக்குமே தவிர உருவம் மாறுமே தவிர, ஆனால் அது பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அதே போன்றுதான் இந்த ஆன்மா என்றைக்குமே அழிவற்றது. பதி பசுபாசம் எனப்பகர் பூமியில் பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று சாத்திரம் சொல்லுகிறது. அதனால இந்த கொள்கையை நிறுவுவதற்காகவும் அவரை நின்று திருத்த வேண்டும் என்பதற்காக ஞானசம்பந்தர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படின்னு சொன்னார். எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கார்கள். அந்த கொடுமையெல்லாம் தாங்கினதுனால்தான் ஞானசம்பந்த பிள்ளையாராக விளங்கினார். சிறு வயதிலேயே இவ்வளவு கொடுமைகளை தாங்க முடியுமா? அவ்வளவு தாங்கினார் ஞானசம்பந்தர். ஒரு அரசாங்கம் எவ்வளவு பெரிய பேரரசு, சிறு குழந்தை எவ்வளவு இருக்கிற இடத்துல தீ வைத்தார்கள், அனல்வாதம் புனல்வாதம் என்று போட்டிக்கு அழைத்து அதிலேயும் அவர்கள் தோல்வியுள்ளதை கண்டு அப்பயும் கூட ஞானசம்பந்தர் நீங்கள் எல்லாரும் கழுகுல ஏறுங்க என்று சொல்லவில்லை. அரசனையும் அவர்களை ஏற்றினார். அதே போன்று முதியவராக இருக்க கல்லாத வயதிலேயும் நம்முடைய அப்பர் பெருமானை அந்த கொடுமைப்படுத்தினார்கள். அரசுகள் என்று சமயத்துறைக்கு எவ்வளவு விரோதமாக இருந்தது, அதையெல்லாம் நீக்கி சமய பணியிலே அவர்களையும் தன்னகப்படுத்திய பெருமை நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கும் அப்பர் பெருமானுக்கும் இருந்தது. ஆகையினால் வடக்கு பக்கமாக திருவாரூரிலே வயது முடிந்தவர்களுக்கு திருமுறை பாடுகின்ற ஓதுவாமூர்த்திகளுக்கு நாம் அங்கே திருமுறை கலாநிதியும் அப்பசாமி குறிப்பிடுகிறார்கள். ஞானசம்பந்த பெருமானத்திற்கு இவர் தென்னகம் சென்றதுனாலேயும் இந்த சோழ நாட்டினுடைய தென்பகுதியிலே நமக்கு ஞானசம்பந்த பிள்ளையார் பெயரில் திருமுறை கலாநிதி 2 ஓதுவார்களுக்கு நம்முடைய 25வது திருமணங்கள் அவர்கள் காலம் தொட்டு இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் இந்த ஆண்டு திருச்செங்காட்டங்குடி முத்துக்குமார் சுவாமி ஓதுவார் அவர்கள் இங்கே திருமுறை கலாநிதி விருது பெறுகிறார்கள். ஒரு பாரம்பரியமான குடும்பம். இவருடைய சகோதரனாரும் ஓதுவாராக இருந்தவர், இவருடைய தந்தையார் அவரும் ஓதுவாராக இருந்தவர். இவர்கள் எல்லாருமே நம்முடைய ஆதரத்தில் பயின்றவர்கள். அவருக்கு அந்த வயது மூப்பின் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவாரூரில் கொடுக்கப்பட்ட ஆளுநரசுக்கு இவர் வேதனடி தடைத்தோன்னு இந்த சைவத்துறை விலங்கு என்பதை ஒப்ப வடமொழியிலேயும் காரியங்கள் எல்லாம் திருமணம் எல்லாம் செய்து வைக்கக்கூடிய வடமொழி பயின்றவர். அதனால இவருக்கு இங்கே ஞானசம்பந்த பெருமானுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் இவர்கள் குடும்பத்திலிருந்து 2 நம்முடைய மடங்களுக்கு துறவியாக்கி இருக்கிறார்கள். அப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு உணர்வு வராது. தான் வந்து தான் குடும்பம் வந்து தான் பிள்ளைப்பட்டு பார்க்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் தவிர யாரும் மடங்களை காப்பாற்ற வேண்டும், அவருக்கு துறவிகளை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லை. ஆனால் இவர்கள் குடும்பத்திலிருந்து 2 நம்முடைய ஆதினத்திற்கு கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்தவர்கள் ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே தேவார இசையாசிரியராக ஒரு பேராசிரியராக பணியாற்றியிருந்த அவர்களுக்கு இங்கே திருமுறை கலாநிதி வழங்கப்படுகிறது. ஓய்வாளர்கள் எல்லாரும் எல்லாரும் படிக்கிறாங்களே தவிர இதே மண்ணிலே தான் ஞானசம்பந்த பிள்ளையார் புறமுழுக்கை ஒட்டி திருமுறைகளை செப்பேடுகளாக கூட்டியிருக்கிறது. எந்த ஓய்வாளர்களும் இதுவரைக்கும் வந்து அங்கே நமஸ்காரம் பண்ணி அதை போற்றி பாதுகாக்கவில்லை. அவங்களுக்கு ஒரு உணர்வு வரணும். நாம் பாடுகின்ற இதை வைத்து நாம் உணவு சாப்பிடுகின்ற வழிவகுப்பது திருமுறை. அந்த மண்ணை போய் மிதிக்க வேண்டும், அந்த செப்பேடுகளை காண வேண்டும் என்ற உணர்வு ஒத்த
இருந்தாலும் கூட அந்த உணர்வு எல்லாரும் எப்படியெல்லாம் தன்னுடைய சமயத்தை தன்னுடைய மதத்தை போட்டுகின்றார்கள். அந்த உணர்வு இல்லாமல் விட்டால் நாம் படித்ததனுடைய பயன் கிடைக்க உறுதியாக வாழ்வோம் உள்ளம் என்று ஞானசம்பந்த பெருமான் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கண்ணடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரமபுரத்து உரையும் காவலனே முன்னடைந்தான் சம்பந்தல் மொழிபத்தும் இவை வல்லாயார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. தான் நினைந்து ஊற்றும் தாயினும் சாலப் பறிந்து பாதியேனுடைய ஊனினை உருத்தி உள்ளொளி பெருத்து உலப்பில ஆனந்தமாய தேனினைச் சொருந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாடோ சம்பந்தன் காழியர்கோன் தன்னையும் ஆட்கொண்டருளி அம்புந்து கண்ணாலும் தானும் அணி தில்லை செம்பொன் செய் அம்பலமே சேர்ந்திருக்கை ஆயிற்றே. அருமையாரினுடைய கையில் அருமையாரினுடைய வேலாயுதோடு இருந்து நம்முடைய சமயம் பரப்புவதற்காக எப்படி சிவபாதையும் பகவதி அம்மையார் போன்று ஞானசம்பந்த பிள்ளையாரை கொடுத்தார்களோ அதை போன்று நம்முடைய திருமணத்திற்கு இறுதி பெருமக்களையும் கொடுத்து வடமொழி ஞானசம்பந்த பெருமானுடைய கொள்கையை எடுத்து வடமொழியில் கையில்
மகாராணி பரப்பி ஆசிரியர் பார்வதி பதையே சிவனே போற்றி